வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன்கள். விவசாய கடன்கள் தமிழகத்தில் தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், விவசாய கடனை தள்ளுபடி செய்ய நாம் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், வங்கிகளுக்கு விவசாய சார்பாக என்ன ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, 1427 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கா என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் விவசாய கடன்களை திமுக அரசு தள்ளுபடி செய்யவில்லை என பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்துள்ள பாசார் கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசியதாவது: உலகத்தின் பெரிய தலைவர் பிரதமர் மோடி அவரது கருத்தை வலுப்படுத்த தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நடைபெறுந்தது. இந்த மாநாடு ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. ஜனநாயகம் தலைக்க குடும்ப ஆட்சியை அகற்ற ஒடுக்க வேண்டும், தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்படும், டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும், ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தள்ளுபடி விவசாய கடன்கள் அனைத்துமே முழுவதுமாக தள்ளுபடி செய்யலாம். நம்மளுடைய மக்கள் எல்லாமே இந்த தள்ளுபடிக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தல் காரணமாக விவசாய கடன் தமிழகத்தில் அனைத்து வகையான விவசாய கடன்களுமே கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து வகையான விவசாய கடன்கள் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. இது பார்த்திங்க அப்படின்னா 3.5 இந்த 3.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை தள்ளுபடி கிடைக்கும். இதுதான் இந்த 3.5 லட்சத்துலேருந்து மினிமம் பார்த்திங்கன்னா 3.5 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி விவசாயத்தில் கொடுக்க போகிறாங்க. இதற்கான அரசு அறிவிப்பு எல்லாமே வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சட்டுன்னு வெளியிட போகிறாங்க. தேர்தல் அறிக்கையில் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கையிலேயே இது கிளியர் கட்டாக புள்ளி போட்ட மாதிரி வந்துடும். விவசாய கடன்கள் எந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் இதற்கு தள்ளுபடிக்கு உகந்த மக்கள் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நமக்கு தமிழக அரசு விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இப்போந்தே இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் எலெக்ஷன் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இந்த தேதிக்குள்ளார நீங்கள் கடன் வாங்கியிருக்கணும் ஒரு அப்டேட் இருக்கும். அது விவசாயத்துடைய கூட்டுறவு வங்கிகளில் தேதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பிப்ரவரி முழுவதும் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் நகை கடன், விவசாய கடன், பயிர் கடன்கள் எல்லாமே பெற்றிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடியதுங்க. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி மினிமம் 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை தள்ளுபடி, தனிநபர் தள்ளுபடியை கொடுக்குறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இது எல்லாமே விவசாயிகளுக்கு அரசு செய்யக்கூடிய ஒரு தள்ளுபடி. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல்களையும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு உண்டான அரசு தரப்பு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் 8 வங்கிகளில் இந்த தள்ளுபடியை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. இதற்குண்டான ஒரு பெரிய அப்டேட்டு நமக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.